வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொருவருக்கும் ஒரு தொடக்கம் இருக்கு. ஆனால் ஆரம்பத்திலேயே யாரும் வெற்றியாளராக பிறக்க மாட்டாங்க. வெற்றி என்பது பிறரிடம் கிடைக்கும் பரிசு இல்ல, நம்ம எடுத்த ஒரு உறுதியான முடிவின் விளைவு. இது அரவிந்துன்னு சொல்லப்பட்ட ஒரு சாதாரண தமிழ் பையனின் வாழ்க்கை எப்படி 10 மாதங்களில் முழுக்க மாறிச்சு அப்படின்னு சொல்லும் கதை. மதுரை அருகே ஒரு சிற்றூரில் அரவிந்த் குடும்பத்தோடு வாழ்ந்தான். அப்பா தேநீர் கடை நடத்துபவர், அம்மா வீட்டிலேயே தையல் வேலை செய்வது. அரவிந்துக்கு 22 வயதாகிறது. நல்லா படிக்கணும், எழுதணும், பெரியவனாகணும் என்று ஆசைகள் நிறைய. ஆனா வீட்டின் பொருளாதார நிலை அவனது கனவுகளுக்கு முன் ஒரு பெரிய சுவராக நின்றது. ஒரு நாள் தேநீர் கடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அவன் சொன்னான், அப்பா, எனக்கு வாழ்க்கையில ஏதாவது பெரியதா செய்யணும். ஒரு நாள் என் பெயர் எல்லாரும் பேசணும் என்று சொன்னான். சொல்லுறது சுலபம்டா, ஆனா சாதிக்கிறது தான் கஷ்டம் என்று அப்பா சொன்னார். அந்த இரவே அரவிந்த் மனசுல ஒரு முடிவு. என் வாழ்க்கை நான் எழுதுறேன், நான் மாறணும் என்று யோசித்தான். அரவிந்த் தன்னுடைய நோக்கங்களை காகிதத்திலே எழுதினான். நான் ஒரு நல்ல கதை சொல்லுபவன் ஆகணும். எனக்கு ஒரு சொந்த வீடியோ சேனல் இருக்கணும். 10 மாசத்துக்குள் என் வாழ்க்கை முன்னேறணும். ஆனா சிக்கல், கேமரா இல்லை, கணினி இல்லை, பணம் இல்லை. அவனிடம் இருந்தது ஒரு பழைய கைபேசி மட்டும். அவன் மனசு சொன்னது, கருவிகளுக்கு முன்னாடி மன உறுதிதான் முக்கியம் என்று. அரவிந்த் முதல் வீடியோ எடுத்து பார்த்தான். ஒளி சரியில்லை, ஒளி மங்கியிருந்தது, எடிட்டிங் சரியில்லை. ஊர் மக்கள் அவனை பார்த்து, வீடியோ எடுத்து என்ன பயன், வேலை ஏதாவது பார்த்துக்கோடா என்று சொன்னார்கள். ஆனா அரவிந்த் மனம் தளரல. தினமும் கைபேசியிலேயே வீடியோ திருத்தம் கற்றுக்கொண்டான். மதுரையில் பழைய மைக்ரோஃபோன் வாங்கினான். ட்ரைபாடை சரி செய்து பயன்படுத்தினான். அவன் மனதில், யாருமே நம்பலன்னா பரவாயில்லை, நான் என்னையே நம்புறேன் என்று நம்பிக்கை வரவழைத்தான். ஒரு நாள் அவன் போட்ட ஒரு ஊக்கபூர்வ வீடியோ சுமார் 300 பேருக்கு சென்றது. 300 பேர்தான். ஆனா அந்த 300 பேரும் அவனுடைய நம்பிக்கை. ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், அண்ணா, வாழ்க்கையில நம்பிக்கை வரவைத்ததுக்கு நன்றி என்று. அந்த ஒரு வரி அரவிந்துக்கு 1000 பேரின் கைதட்டலை விட அதிகமான வலிமை தந்தது. சிறு வெற்றிகள் அவனுடைய பெரிய மாற்றத்திற்கு முதல் படிகளானது. அந்த மாதம் அவன் ஒரு முடிவு எடுத்தான். 10 நாட்கள் 10 வீடியோக்கள் எனும் சவால். முதலாவது நாள் உற்சாகம் குறைவாக, 3வது நாள் காய்ச்சல், 5வது நாள் கைபேசி பேட்டரி காலி, 6வது நாள் எதிர்மறை விமர்சனங்கள், 10வது நாள் முழுக்க சோர்ந்த நிலை. ஆனா அவன் கைவிடல. அந்த 10 வீடியோக்களும் முடித்து விட்டான். அந்த தொடரில் உள்ள ஒரு வீடியோ திடீரென்று பெரிய அளவில் பரவியது. 10வது மாதம் அவரது வீடியோ சேனல் வருமானம் பெறுவதற்கான தகுதியை பெற்றது. அரவிந்த் ஓடி வந்து தேநீர் கடைக்கு சென்று அப்பாவிடம் சொன்னான், அப்பா, நம்ம கடையில நான் எவ்வளவு சம்பாதிக்க மாட்டேனோ அதைவிட அதிகம் இப்போ நான் என் வீடியோக்களால சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பாவின் கண்களில் கண்ணீருடன், நீ என் பெருமைடா மகனே என்றார். அந்த கணத்தில் அரவிந்த் உணர்ந்தான், வெற்றி என்பது ஒரு இடமில்லை, நம்ம தினமும் போராடி சம்பாதிக்கும் பயணம். இன்னைக்கு நீங்க எங்க இருந்தாலும், எத்தனை தடை இருந்தாலும், ஒரு உறுதியான முடிவு உங்கள் வாழ்க்கையை முழுக்க மாற்றும். அரவிந்த் பாதை தெரியாம இருந்தாலும் நடந்தான். நீங்களும் நடக்க ஆரம்பிங்க. வெற்றிக்கு பேக்ரவுண்ட் வேண்டாம், பணம் வேண்டாம், விமர்சனங்களை பற்றி பயமெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு தேவை உள்ளிருக்கும் தீ, முடிவெடுக்கும் தைரியம், விடாமுயற்சி. நன்றி.